2வது மாதத்தை காணும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கடந்த 31 நாட்களும் ஸ்தோத்திரம். 1வது மாதம் நேற்று பார்த்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி 31 நாட்களும் வேகமாய் ஓடிவிட்டது. 31 நாட்களும் கர்த்தர் நல்லவராக இருந்தார். ஸ்தோத்திரம். போன மாதத்தில் நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும் என்று சொல்லி நாம் அதை பார்த்தோம். அப்போது ஸ்தோத்திரம், வசனங்களை நாம் நன்றாக ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம், வசனங்களை கேட்டு கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியங்கள். அப்போது இதை எதெல்லாம் நிறைவேறும் அதுக்கு காத்திருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? எதெல்லாம் நிறைவேறும் அதுக்கு காத்திருக்கணும் சொல்லுங்களேன். இப்போ தான் முழிக்கிறீங்க. எதெல்லாம் நிறைவேறணுன்னே இப்போ தான் முழிக்கிறீங்க. தரிசனம் நிறைவேறும், அதற்கு காத்திருக்கணும். நியாயத்தீர்ப்பு நிறைவேறும், அதற்கு காத்திருக்க வேண்டும். வாக்கு தத்தம் நிறைவேறும், அதற்கு காத்திருக்க வேண்டும். சரிங்களா? தரிசனமும் நிறைவேறும், அடுத்தது நியாயத்தீர்ப்பும் நிறைவேறும், அடுத்தது வாக்கு தத்தமும் நிறைவேறும். அதற்கு நம்ம என்ன செய்யணுங்க? காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். இப்போது நிச்சயமாக தேவனுடைய வார்த்தைகள் அதில் ஜீவன் இருக்கிறது. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது மட்டுமல்ல, நான் தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே தரிசனம் நிறைவேறுன்னு சொன்னீங்களே, நியாயத்தீர்ப்பு நிறைவேறுன்னு சொன்னீங்களே, வாக்கு தத்தம் நிறைவேறுன்னு சொன்னீங்களே, அதனால் அவைகளை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்வேன்? ஜெபிப்பேன். சரிங்களா? வசனத்தை நம்ம ஏதோ பிரசங்கம் பண்ணணும், பிரசங்கம் முடிஞ்ச உடனே அது என்னான்னு நமக்கு தெரியாமல் போகிறதுக்காக அல்ல, நம்ம அவைகளை சொல்லி என்ன செய்யணுங்க? ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வாருங்க? அற்புதம் செய்வார். அதாவது தேவன் ஒரு சில நேரங்களிலே நமக்கு ஏற்றபடி பேசுகிறார். ஒரு சில நேரங்களிலே அவருடைய வார்த்தைகள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் எப்படிங்களா? நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லா நேரங்களிலும் கண்ணீர் துடைப்பார், கஷ்டங்களை மாற்றுவார், வியாதியை மாற்றுவார், பலவீனம் மாற்றுவார். எல்லா நேரங்களிலும் அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்த ஆவி வருவார், என்ன செய்வாரா? நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். சரிங்களா? நான் எப்போவுமே இந்த பலிபீடத்தில் நிற்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரை, நான் உங்களை மட்டும் உயர்த்திட்டு உங்களை மட்டும் மகிமைப்படுத்திட்டு யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு நான் விரும்பலை, நான் உங்களை மட்டும் மகிமைப்படுத்திட்டு போயிடுறேன் அப்படின்னு தான் நான் முழங்கால் படியிடுவேன். ஆனால் இந்த பலிபீடத்தில் நின்ன உடனே எனக்கே தெரியாமல் ஆவியானவர் ஒரு சில காரியங்களை லீட் பண்ணுவார். அது உங்களுக்கு ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம், விசனமாக இருக்கலாம். சரிங்களா? ஆனால் நான் அதை சொல்லணும்னு என்ன செய்யறது இல்லைங்க. நான் இங்கே நிற்கிறது இல்லை. சரிங்களா? நான் அதை சொல்லணுங்கிற அந்த மைண்டில் வரதே இல்லை. நான் எப்போவுமே எனக்கு என்னன்னா ஆண்டவரே உங்களை உயர்த்தணும், உங்களை மகிமைப்படுத்தணும், உங்களை ஆராதிச்சிடணும், நீங்கள் மகிமைப்பட்டால் போதும். நான் எதையுமே என்ன செய்யக்கூடாதுங்க, யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற மைண்டில் தான் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஆனால் ஒரு சில நேரங்களிலே ஆவியானவர் என்ன செய்வாருங்க? கிரியை செய்வார். கண்டித்து உணர்த்துவார். நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து என்ன செய்வார்? உணர்த்துவார். பாருங்கள், அதே நம்ம பேசிட்டு வர்ற காரியங்களை நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா? ஐயோ, நாங்கள் பேசிட்டு வந்த வழியில் அது பாஸ்ட் என்ன செஞ்சிட்டாரு, ஆவியானவர் மூலம் சொல்லிட்டார் அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது. அதே ஒரு காரியம் ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் போது நமக்கு என்னவா இருக்குது? விசனமாக இருக்குது இல்லைங்களா? சரிங்களா? இல்லை, அது நம்ம நல்லதுக்காகத்தான். நம்ம அதை சரிபடுத்தி கொள்ளும்போது அல்லது நாம் அந்த காரியங்களில் பரவாயில்ல ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்படிங்கும்போது தேவன் நம்ம நிச்சயமாக என்ன செய்வாருங்க? ஆசீர்வதிப்பார். அதனாலே கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளிலே கூட இடைபடுவாராக. ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நமக்கு அவருடைய வார்த்தையை தேவன் நமக்கு என்ன செய்வாருங்க? தருவார். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட இந்த மாதத்தில் தேவன் கொடுக்கிற வார்த்தை, நான் ஒரு நாள் அதிகாலை வேளையிலே ஸ்தோத்திரம் அதிகாலை வேளையிலே ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் ஒரு வசனத்தை தேவன் எனக்கு தந்தார்.
அதிகாலையில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது வசனத்தை தந்தார், அதனுடைய வியாக்கியானத்தையும் தந்தார், அதனுடைய வெளிப்பாடுகளையும் தந்தார். நான் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். காலையில் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார். அப்போ தான் நான் அப்படியே உட்காந்து யோசித்தேன். அப்போது ஆண்டவர் பிப்ரவரி மாதத்தில் ஸ்தோத்திரம் போன வாரத்தில் ஒரு நாள் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய வாக்கு தத்துவத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ என்ன வசனத்தை கொடுத்தார் என்று கேட்டால், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 2வது வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் இந்த 2வது மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் கரங்களை தட்டி ஆமேன். நம்மை பெரிய ஜாதியாக்கி நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருமைப்படுத்தி நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பதற்காய் கரங்களை தட்டி இந்த வாக்கு தத்தத்துக்காக ஆமேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆங்கிலத்தில் தமிழில் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆங்கிலத்தில் ஐ வில் மேக் ஆஃப் தி எ கிரேட் நேஷன் and I will bless thee and make thy name great and thou shalt be a blessing என்று சொல்லி ஆங்கிலத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் இந்த வசனத்தை ஆபிரகாமோடு கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த வார்த்தையை யாரோடு சொல்லுகிறார்? ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறார். ஆபிரகாமை பார்த்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாய். பெரிய ஜாதின்னு சொன்னால் நாடாரு, பெரிய ஜாதின்னு சொன்ன தேவர், சரிங்களா? இங்கிலீஷில் நேஷன் என்ன போடப்பட்டிருக்குதுங்க? நேஷன்னா தேசம். உன்னை நான் என்ன செய்வேன்? பெரிய தேசமாக்குவேன். நீ தேசமாய் என்ன செய்வேன்? மாறுவேன். உன்னை ஆசீர்வதித்து என்ன செய்வேன்? உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமோடு கர்த்தர் சொல்லுகிறார். சரி, ஆபிரகாமோடு ஏன் கர்த்தர் பேச வேண்டும்? இன்றைக்கு நம்மோடு கர்த்தர் பேசுகிறார், என்னோடு கர்த்தர் பேசுகிறார், உங்களோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். நான் உன்னை என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமோடு கர்த்தர் சொன்னார். ஆபிரகாமோடு கர்த்தர் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வாசிப்போம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே 26வது வசனத்தை எடுத்தவர்கள் ஆதியாகமம் 11:20 பெற்றான். சரிங்களா? இந்த தேராகு என்பவன் யார் அப்படின்னா ஆபிரகாமினுடைய தகப்பன். ஆபிரகாமினுடைய தகப்பன் பேர் என்னங்க? தேராகு. சரிங்களா? அப்போ தேராகு என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா வாண்டரர், WANDERER, வாண்டரர். டிலே, DELAY, டிலே. வாண்டரர் அப்படின்னா என்ன அர்த்தங்கன்னா சுற்றி திரிபவன் அப்படின்னு அர்த்தம். தேராகுன்னு என்ன அர்த்தங்க? சுற்றி திரிபவன், சுற்றி திரிபவன் என்று அர்த்தம். அடுத்தது டிலே அப்படின்னு என்னதுங்க? இங்கிலீஷில் டிலே என்ன, தமிழ் என்னங்க? தாமதம், தாமதம். சரிங்களா? டிலே, வாண்டரர். அந்த தேராவுக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. வாண்டரர், அடுத்தது டிலே. வாண்டரர்னா சுற்றி திரிபவன், டிலேனா தாமதம் என்று அர்த்தம். சரிங்களா? பாருங்க, இன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு காலத்தில் எங்கள் தாய் மாமன் வந்து ரோடு கான்ட்ராக்ட் வேலையை செய்வார். ரோடு கான்ட்ராக்ட் அந்த வேலையை செய்வார், தார் ஊற்றுறது, ஜல்லி உடைக்கிற வேலையை. அதனாலே என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் சின்னம்மா எங்கள் அம்மா அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த வேலைக்கு போகும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, எந்த ஊரில் ரோடு போடுறாங்களோ அங்கே போய் அந்த ஸ்கூலில் என்ன செஞ்சிருவாங்க? தங்கிடுவாங்க. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? அந்த ஸ்கூலில் தங்கிடுவாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? டெய்லி என்ன செய்ய முடியாது, போயிட்டு வர முடியாது, தூரமாக இருக்கும். அப்போது எங்கே அவங்க வேலை செய்கிறாங்களோ அங்கே போய் ஷெட் அடிச்சு என்ன செஞ்சிருவாங்க?
தங்கிடுவாங்க. சரிங்களா? இன்றைக்கி நாம் கூட கீழே போகும்போது என்ன செய்கிறோங்க, நிறைய இடங்களில் டென்ட் போட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க, தங்கியிருக்கிறாங்க. இந்த பழைய சேலை வாங்குறவங்க, இந்த ஜாம கோடங்கி, அடுத்தது என்னதுங்க, இந்த வேற யாருங்க, இந்த நரிக்குறவர்க இல்லைங்களா, நரிக்குறவர்க, அடுத்தது இந்த குடுகுடுப்புக்காரங்க, ரோடு வேலை செய்கிறவங்க, இப்படி எல்லாமே ஒவ்வொருத்தரும் தங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்க நிறைய நாள் அங்கே என்ன செய்ய மாட்டாங்க, தங்க மாட்டாங்க. வேலை முடிஞ்ச பின்னாடி என்ன செஞ்சிருவாங்க, அந்த டென்ட்டை கழட்டிட்டு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. அப்படின்னா தேராகு என்னதுங்க, சுற்றி திரிபவன், ஒரு இடத்துல என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான், நிலையானவன் கிடையாது, அங்கங்கே ஓடிட்டு இருப்பான், அங்கங்கே போயிட்டு இருப்பான். இவன் தான் தேராகு. சரிங்களா? அப்போ இந்த தேராகுடைய மகன்தான் யாருங்க, ஆபிரகாம். சரிங்களா? ஆபிரகாம். அப்போ இந்த தேராகு எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? சரிங்களா? ஆபிரகாமினுடைய தகப்பன் தேராகு. இந்த தேராகு எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? யோசுவா புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். யோசுவா 24:2 நோக்கி சொல்லுகிறது என்னவென்றால், ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது வேறே தேவர்களை சேவித்தார்கள். அப்படின்னா இப்ப தேராகு யாரை சேவிக்கலைங்க, கர்த்தரை சேவிக்கவில்லை, படைத்த தெய்வத்தை சேவிக்கவில்லை. அவன் யாரை சேவித்தான்? விக்கிரகங்களை சேவித்தான். சரிங்களா? இவன் யாரை சேவித்தான்? விக்கிரகங்களை சேவித்தான். ஆனால் இந்த தேராகு யாரை சேவிக்க வேண்டும்? படைத்த கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ படைத்த கர்த்தரை சேவிக்க வேண்டும், நம்மை படைத்த தெய்வத்தை சேவிக்க வேண்டும். நம் கைகளால் படைக்கப்பட்ட தெய்வத்தை நாம் என்ன செய்யக்கூடாதுங்க, சேவிக்க கூடாது. சிருஷ்டிகரை சேவிக்க வேண்டும். சிருஷ்டியை என்ன செய்யக்கூடாதுங்க, தொழுது கொள்ள கூடாது, சேவிக்க கூடாது. அப்போ பாருங்க, இவன் கர்த்தரை சேவிக்கணும், ஆனால் யாரை சேவிக்கல? கர்த்தரை சேவிக்காம அந்நிய தேவர்களை என்ன செய்தார்கள், சேவித்து அவன் விக்கிரக ஆராதனைக்காரனாய் என்ன செய்தான், இருந்தான். சரிங்களா? இப்போ நாமும் கூட இங்கே இருக்கிற அநேகர் நம்முடைய தகப்பன்மார்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேராகை போல நம்முடைய தகப்பன்மார்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்தார்கள், சாமியாடியாக இருந்தாங்க, பூசாரிகளாக இருந்தாங்க, இல்லைங்களா? ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தாருங்க, தெரிந்து கொண்டார். அப்போ இந்த தேராக என்னதுங்க, விக்கிரக ஆராதனைக்காரன். அப்போ ஏன் இந்த தேராகனுடைய சந்ததியில ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொள்ளணும்? சரிங்களா? ஆபிரகாம் இடத்துல இந்த காரியத்தை ஏன் கர்த்தர் சொல்லணும் அப்படின்னா, தேராகு அவங்க அப்பா. இந்த தேராகு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 10வது வசனம். சேம் 100 வயதான போது 24, 26 வாசிங்க. அதே அதிகாரத்தில் 24, 26 வேகமாய். 11வது அதிகாரத்தில் 20 நீங்கள் வாசிக்க கரெக்டாக வசனம் தப்பாக போடுறான். 11வது அதிகாரத்தில் 24வது வசனத்தையும் 26. நாகோர் 29 வயதான போது தேராகை பெற்றான். தேராகை பெற்ற பின் நாகோர் 119 வருஷம் உயிரோடு இருந்து குமாரன் குமாரத்தில் பெற்றார். சரிங்களா? இப்போ தேராகுடைய தாப்பனை பார்க்குறோம். அப்போ இந்த தேராகு யாருன்னு கேட்டிங்கன்னா, சேமனுடைய சந்ததி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சேமனுடைய சந்ததி. அப்போ இந்த சேம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேம், காம், யாப்பேத், இந்த 3 பேரும் நோவாவினுடைய சந்ததி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஜலப்பிரளயத்தில்
நோவாவை கர்த்தர் என்ன செய்தாருங்க? காப்பாற்றினார். எல்லா மனுஷர்களும் அழிக்கப்பட்டார்கள். நோவாவை மற்றும் கர்த்தர் என்ன செய்தார்? நீதிமானாக கண்டு நோவாவை காப்பாற்றினார். நோவாவை காப்பாற்றி அவனுக்கு 3 பிள்ளைகளை காப்பாற்றினார். அவனுக்கு 3 பிள்ளைகள் யாருங்க? சேம், காம், யாப்பேத். இந்த 3 பேர் தான் அந்த நோவாவினுடைய பிள்ளைகள். அப்ப சேமனுடைய சந்ததியில வந்தவன் தான் யாருங்க? தேராகு. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்ப சேமனுடைய சந்ததியில வந்த தேராகு யாரை வணங்க வேண்டும்? சேமனுடைய தேவனை வணங்க வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நோவாவின் தேவனை வணங்க வேண்டும். ஆனா இவன் யாரை வணங்குறான்? விக்கிரகங்களை வணங்குகிறான். படைத்த கர்த்தரை விட்டு விட்டான். படைத்த தெய்வத்தை விட்டு விட்டான். சரிங்களா? அப்போ ஏன் சேமனுடைய சந்ததி குறிக்கப்படுகிறதுனா, நோவா ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி திராட்சை தோட்டம் பயிரிடுவனாய் இருந்து திராட்சை ரசம் குடித்து வஸ்திரம் விலகி என்ன செய்திருந்தான்? படுத்திருந்தான். சரிங்களா? அது ஒரு பெரிய சத்தியம். அதை பேசினானா நமக்கு நேரம் போதாது. சரிங்களா? அப்போ அவன் திராட்சை ரசம் குடித்த போது அவனுக்கு போதை ஏறிச்சு. சரிங்களா? ஏன் போதை ஏறிச்சுன்னா, அப்போ ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடியும் நோவா திராட்சை ரசம் குடித்தான். ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடியும் நோவா திராட்சை ரசம் குடித்தான். சரிங்களா? இப்போ ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி ஏன் நோவா குடித்த திராட்சை ரசம் போதை ஏறினதுன்னா, பாருங்க, ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி வானத்தினுடைய மதகுகளையும் ஜலப்பிரளயத்தில் கர்த்தர் உடைத்தார். வானத்திலும் தண்ணீர் திணைகள் இருந்தது. அதற்கு பேர் வாட்டர் கனாப்பி. அதுக்கு பேர் என்னதுங்க? வாட்டர் கனாப்பி. ஆங்கிலத்தில் கனாப்பி என்று சொன்னால், இந்த ஃபேனுக்கு மேலே ஒரு கப்பு இருக்குது பார்த்தீங்களா? ஃபேனுக்கு மேலே ஒரு கப்பு இருக்குங்களா? அந்த மேல் கப்பு இப்படி போட்டிருக்குது. அந்த கப்பு இப்படி திருப்பின்னு இப்படி வருங்களா? இப்படி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு வாட்டர் கனாப்பி இருந்தது, தண்ணீர் திரை. அதை உடைத்த போது தான் ஜலப்பிரளயம் என்ன செஞ்சதுங்க? உண்டானது. அப்போ அதுக்கு முன்னாடி வெப்பம் டைரக்டாக எங்கே படாதுங்க? பூமியில் படாது. அப்போ எந்த பானங்களும் என்ன செய்யாதுங்க? புளிக்காது. சரிங்களா? ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி என்ன செய்யுங்க? எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ அவன் குடித்தா என்ன செய்யாது? போதை ஏறாது. அவன் பின்னாடி வாட்டர் கனாப்பி உடைச்ச பின்னாடி திராட்சை ரசம் குடிக்கிறான். ஆனால் என்ன ஆயிடுச்சு? போதை ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, அது புளிச்சிருச்சு. சரிங்களா? வெயில் பட்ட உடனே என்ன செஞ்சிருச்சு? புளித்து விட்டது. அதனால் போதை. அதனால் தான் அதுதான் காரணம். அந்த வாட்டர் திரை, அந்த தண்ணீர் திரையை கர்த்தர் உடைச்சதா பூமியிலிருந்தும் தண்ணி வந்துச்சு, மேலே வானத்திலிருந்தும் தண்ணீர் வந்தது. அப்படிதான் ஜலத்தில் அழிச்சார். அந்த வாட்டர் கனாப்பியை கர்த்தர் உடைச்சார். அந்த ஆசீர்வாதத்தை அதுக்கு வரைக்கும் மனுஷனுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக என்ன செய்ததுங்க? அது இருந்தது. அதை உடைச்சார். அப்போது இவன் திராட்சை ரசம் குடித்து என்ன செஞ்சுக்கிறான்? வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறான் போதையில். அப்போ 3 பிள்ளைகள், சேம், காம், யாப்பேத். சரிங்களா? இப்போ காம் என்ன பண்ணுறான்? தகப்பனுடைய வஸ்திரத்தை, நிர்வாணத்தை பார்த்து அவன் என்ன செய்கிறான்? சேமுகிட்டையும் யாப்பேத்துக்கிட்டையும் சொல்கிறான். இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு வேஷ்டியை எடுத்துட்டு ரிவர்ஸில் வர்றாங்க. எப்படி வர்றாங்க? ரிவர்ஸில் வர்றாங்க. ரிவர்ஸில் வந்து என்ன செய்கிறாங்க? தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடுகிறார்கள். அப்போ தகப்பனுடைய நிர்வாணத்தை அவங்க என்ன செய்யலை? பார்க்கவில்லை. அப்போ நான் எதுக்கு சேம நான் சொல்ல வரேன்னா, பாருங்க, நம்ம வாசிக்கும் போது ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 12வது வசனம் 13வது வசனம் வாசிங்க வேகமாக, சீக்கிரமாய். 9, 12, 13. 9வது அதிகாரம், ஆதியாகமம் 9வது அதிகாரம் 12, 13. ஆதியாகமம் 9. அடையாளமாக 13. மேகத்தில் வைத்தே உண்டான அடையாளமாக இருக்கும். கர்த்தர் வந்து நோவாவோடு உடன்படிக்கை செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நோவாவோடு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை என்னன்னா, இந்த வானத்திலே இந்த வில் வந்து விட்டால் அதுக்கப்புறம் பூமியின் மேல் ஜலம் வராது என்பதுதான் உடன்படிக்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கி நம்ம மழை பேஞ்சிட்டு இருக்குது. அப்போ வானவில் வந்துருச்சுன்னு என்ன சொல்கிறேங்க? இனி மழை வராது. சரிங்களா? இது அதான் தோன்றது இல்லை, ஒளிப்பிம்பம் அல்ல.
இது கர்த்தருடைய உடன்படிக்கை. நோவாவோடு உடன்படிக்கை பண்றார். நான் வானத்துல என் வில்ல வைப்பேன். வில்ல வச்சா என்ன அர்த்தம்? இனி ஜலத்தினால நான் என்ன செய்ய மாட்டேன்? மனு குலத்தை அழிக்க மாட்டேன். அப்போ வானத்துல வில்லை வைத்தார். அதுதான் உடன்படிக்கை. அப்ப நோவா யாருங்க? உடன்படிக்கையின் சந்ததி. யாரோட உடன்படிக்கை பண்றாரு? நோவாவோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்றாரு. சரிங்களா? அப்ப நோவாவினுடைய பிள்ளைகளிலே பார்த்தீங்கன்னா சேமின் சந்ததி என்ன செய்யப்படுகிறதுங்க? குறிக்கப்படுகிறது. சரிங்களா? நோவாவினுடைய அந்த காரியத்தில் யாருடைய சந்ததிங்க? சேமின் சந்ததி குறிக்கப்படுது. 9வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்க. 9:20 வாசிங்க. நாட்டினான். தொடர்ந்து வாசிங்க. குடித்து வெறிகொண்டு காம் கண்டு இருவருக்கும் அறிவித்தான். மாத்து. நிர்வாணத்தை காணவில்லை. வாசிங்க. நோவா அறிந்து காம் செய்ததை அறிந்து சபிக்கப்பட்டவன். அவனை சபிக்கிறாரு. கானான் காமை என்ன செய்கிறாரு? சபிக்கிறார். அடிமைகளாய் இருப்பான் என்றான். சேமுடைய தேவனாய கர்த்தருக்கு அடிமையாயிருப்பான். அடுத்த வசனம் விருத்தியாக்குவார். குடியிருப்பான். போதும். இங்க எல்லா வசனத்திலும் ஹைலைட் யாருங்க? சேம். சரிங்களா? நம்ம வாசித்த வசனத்தில் ஹைலைட் யாருங்க? சேம். கானான் சபிக்கப்பட்டவன். சேமும் யாப்பேத்து தான் வஸ்திரத்தை கொண்டு போறாங்க. யாப்பேத்தை தேவன் விருத்தி ஆக்குவார். ஆனா யாப்பேத்தும் என்ன செய்வான்? அவன் யாப்பேத் சேமுடைய கூடாரங்களில் என்ன செய்வான்? குடியிருப்பான். அப்போனா ஹைலைட் யாருங்க? சேம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். சேமுனுடைய சந்ததிகளை தான் யார் வர்றாங்க? தேராகு வருகிறார். அல்லேலூயா. ஆனா தேராகு யாரா இருக்கிறான்? விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்கிறான். இப்போ ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். உங்களையும் என்னையும் கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். அதே போலத்தான் ஆபிரகாமை கர்த்தர் முன் குறித்திருந்தார். ஆபிரகாம் என்ன செஞ்சாருங்க? முன் குறித்திருந்தார். ஏன்னா ஆபிரகாம் யாருடைய சந்ததிங்க? சேமுடைய சந்ததி. அப்போ பாருங்க, தேவன் ஏன் இப்படி ஒரு சந்ததியை தேடி 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 அந்த சந்ததியை செலக்ட் பண்ணி அந்த சந்ததியின் மூலம் காரியத்தை நடப்பித்துக் கொண்டு போகிறார் என்று சொன்னால், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 15வது வசனம் நிறைவேற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 15வது வசனம் என்ன செய்யணுங்க? நிறைவேறணும். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். சரிங்களா? அப்படின்னா ஆதாமுக்கு அடுத்தது நோவாவை முன்குறிக்கிறார். நோவாவை முன்குறித்து சேமை முன்குறிக்கிறார். சேமை முன்குறித்து ஆபிரகாமை முன்குறிக்கிறார். ஆபிரகாமை முன்குறித்து தாவீதை முன்குறிக்கிறார். தாவீதை முன்குறித்து இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததி வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியில் வருவதற்காகவே அவர்களை செலக்ட் பண்ணி கொண்டு போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆபிரகாமை நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன? ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தேவனாலே முன்குறிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அப்போ உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க? முன்குறித்திருக்கிறார். நம்முடைய தகப்பனார் தேராகை போல விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருக்கலாம். ஆனாலும் நம்ம ஏன் முன்குறித்திருக்கிறார் என்றால், ஆபிரகாமை முன்குறித்து ஆசீர்வதித்ததுக்கு காரணம் என்ன? அந்த ஆபிரகாமினுடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆபிரகாமினுடைய சந்ததியில் பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானமாக என்ன செய்ததுங்க?
இருந்தது. அப்போ வாக்குத்தத்தம் நிறைவேற தேவன் ஆபிரகாம் என்ன செய்கிறாருங்க? ஆசீர்வதிக்கிறார். சரிங்களா? அப்போ தேவன் தெரிந்து கொண்டார். அப்போது பாருங்கள், ஒரு 2 வசனங்களை மட்டும் வாசித்து நாம் வேகமாய் கடந்து போகலாம். அப்போ ஆபிரகாமை கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமோடு கர்த்தர் சொன்னதுக்கு காரணம் என்ன? ஆபிரகாமை தேவன் முன்குறித்திருந்தார். சரிங்களா? ஆனால் தேராக யாருங்க? விக்கிரக ஆராதனைக்காரன். அவன் பயங்கரமான விக்கிரக ஆராதனைக்காரன். அப்போ அந்த ஆபிரகாமை தேவன் ஏன் முன்குறித்தார்னா, அதில் நிறையா ஹிஸ்ட்ரியில் நிறையா காரியங்கள் இருக்கிறது. நம்ம தியானிச்சா அது நமக்கு நேரம் போதாது. சரிங்களா? அப்போது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பது, நம்மை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்மையும் பெரிய ஜாதியாக்குவார், நம்மையும் பெருமைப்படுத்துவார், நம்மையும் ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. அப்போ எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் கொடுக்கிறாரா? சரிங்களா? எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் கொடுக்கிறாரா? வாசிப்போம். மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 8லிருந்து 10 வசனங்களை, மத்தேயு 4வது அதிகாரத்தில் 8லிருந்து 10 வசனங்களை நாம் வாசிக்கும்போது வேகமாய் இயேசுநாதர் கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் மகிமையும் அவருக்கு காண்பித்து, என்னை பணிந்து கொண்டால் பணிந்து கொண்டு ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னா பிசாசுனாலையும் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்ய முடியுங்க? கொடுக்க முடியும். சரிங்களா? அப்போ இன்னைக்கு கர்த்தரை வணங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதமா அப்படின்னா இல்லை. கர்த்தரை வணங்காத எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள், அம்பானி, பெரிய பெரிய ஆட்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க நல்லா வசதி வாய்ப்பாக இருக்கிறார்கள், நல்ல பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. இங்கே பிசாசு என்ன சொல்கிறா? ஆண்டவரையை பார்த்து நீ என்ன பணிந்து கொண்டா எல்லாத்தையும் தருவேன்றான், எல்லாத்தையும் தருவேன்றான். அப்போ ஆபிரகாமுக்கு அப்படி கொடுக்கப்பட்டதா? இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆபிரகாமுக்கு அப்படி கொடுக்கப்பட்டதல்ல. அதனால தவறாய் நினைத்து விடாதீர்கள். கர்த்தரை வணங்கினா மட்டும்தான் ஆசீர்வாதம். பிசாசு கும்பிடுறவங்கெல்லாம் பிசாசு வணங்கின ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னா, அவன் ஆசீர்வாதத்தை தருவான். ஆனால் அவனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? நீதிமொழிகள் 10:22 வாசிங்க, நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 10:22, நீதிமொழிகள் 10:22, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கர்த்தரின் ஆசீர்வாதம் என்னத்தை கொடுக்குங்க? ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அப்ப கர்த்தர் நம்மை, ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், நம்மையும் ஆசீர்வதிக்கிறார். அது நமக்கு அதுல என்ன இருக்காதுங்க? வேதனை இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப வேதனை வந்தா அது யாருடைய ஆசீர்வாதம் இல்லைங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. சரிங்களா? வேதனை வந்தா யாருடைய ஆசீர்வாதம் இல்லை? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. அது யாருடைய ஆசீர்வாதங்க? பிசாசினுடைய ஆசீர்வாதம். எனக்கு தெரிந்த ஒரு ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர், சரிங்களா? ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு அவர்கள் இல்லை, நாயுடு கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள். அவர் பேர் நல்ல பேர். ஏன்னா அவர் எடுக்கிறதுனால, வீடியோ எடுக்கிறதுனால அவர் இல்லை, இப்போ இல்லை, செத்துட்டார். சரிங்களா? அப்போது அவர் என்னன்னா, நல்ல நிறைய பணம் வரும். என்ன வருங்க? நிறைய பணம் வரும். பணம் எப்படி வருங்க? லஞ்சம். லஞ்சத்தினால நிறைய பணம் வரும். பணம் வந்த பின்னாடி என்ன செய்தார்னா, துடியலூரில் பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன செஞ்சாருங்க? பெரிய 1 கோடி ரூபாய்க்கு காம்ப்ளெக்ஸ் கட்டினார். சரிங்களா? ஃபுல் பணம், நிறைய பணம் இருக்கிறது. ஒரு சின்ன குழந்தை. சரிங்களா? அப்போது திடீரென்று ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்து, நானும் அங்கே இருக்கிறேன். நான் ஆர்டிஓ ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். காலேஜினுடைய வண்டி அந்த இது காரியங்களுக்கெல்லாம் நான் தான் போவேன். போகும்போது ஒரு குறிப்பிட்ட அந்த வண்டி டிவிஎஸ் அந்த நிறுவனத்தினுடைய அவங்க வந்து பேப்பர்ஸ் கிட்ட கொண்டு வரும்போது அந்த பேப்பர்ஸ் வாங்கி ரோட்டில் வீசிட்டார். என்னன்னா, ஒரு வண்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 500 ரூபா அவங்க கொடுக்குறாங்க, இவர் 1000 ரூபா கேட்குறாரு. அப்போ அந்த 1000 ரூபா கொடுக்கலங்கிறதுக்காக ரோட்டில் பேப்பர் அப்படியே வீசிட்டார். அந்த கோயம்புத்தூர் ரோட்டில் அப்படியே பேப்பர் பறக்குது. அந்த அந்த அவர் போய் என்ன செய்கிறாரு, பொறுக்கிட்டு அந்த பேப்பரெல்லாம் எடுத்து பொறுக்கிட்டு போகிறார். வேதனையாக போகிறார்.
போயிட்டு அவர் என்ன பண்ணார், அவர் வந்து இப்போ வந்து பேப்பரெல்லாம் வீசிட்டாரு, ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு வண்டிக்கு 1000 ரூபா கேட்குறாரு, நம்ம 500 ரூபா கொடுக்குறோம். சரி, இமீடியட்டாக அவங்க என்ன செஞ்சாங்க, 1000 ரூபா தானே, எத்தனை வண்டி, 15 வண்டிக்கு 15,000 கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பணத்தை அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி லஞ்ச ஒழிப்பு அவங்க காவல்துறையில் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அவங்க பவுடர் நோட் கொடுப்பாங்க. சரிங்களா, பவுடர் நோட் கொடுத்த உடனே இதை கொண்டு போய் கொடுன்னு சொல்லி அவர்கிட்ட தான் கொடுத்து அனுப்பிட்டாங்க. நானும் அங்கே இருக்கிறேன், நானும் போயிட்டு நான் உட்காந்துருக்கிறேன், இன்ஸ்பெக்டர் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போது காக்கி சட்டை, லுங்கி, துண்டெல்லாம் போட்டுட்டு குண்டு குண்டாக ஆளுங்க வந்தாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, நீ எதுக்கே வந்த, யாரையும் மதிக்க மாட்டப்பில்ல, நீ எதுக்கே வந்த, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், கிளம்பு, எவனை இங்கே உட்காரக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கார். அவர் சொல்கிறாங்க, சார் நான் என்ன வந்தேன், எனக்கு பேட்ச் போட வந்தேன் சார், எனக்கு என்ன இப்போ வாங்க வந்திருக்கிறேன், லைசன்ஸ் வாங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. அப்போது இவர் வந்து சார் இருந்தாங்க இப்போ வீசிட்டாரு, இருந்தாலும் அந்த அவமானத்தை தாங்கிட்டு வந்து சார் இருந்தாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த 15 வண்டிக்கு இன்றைக்கி நீங்கள் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு இவர் பணத்தை வாங்கி உள்ளே போட்டார். டகார்னு போய் அவர் ரவுண்ட் பண்ணிட்டாங்க. அப்போயே ரவுண்ட் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் பண்ண இந்த முண்டாஸ் கட்டிகிட்டு இருக்கிறவங்க, இந்த லுங்கி கட்டிகிட்டு இருக்கவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, பிடிச்சி அப்போயே இவர் கைராக எண்ணி 15,000 என்ன செஞ்சுக்கிறாரு, என்ன முன்னே பவுடர் நோட்டது. சரிங்களா, அப்போயே ஸ்பாட் அரெஸ்ட் அங்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, அவர் அங்கே கட்டுற அந்த காம்ப்ளெக்ஸ் ஜப்தி. சரிங்க, காம்ப்ளெக்ஸ் ஜப்தி வீட்டை போய் என்ன செய்கிறாங்க, சோதனை போடுறாங்க. அவங்க மனைவி கால் உருந்து அழுகிறா. சரிங்களா, சின்ன குழந்தை, நான் இவர் இதை பண்ண வேண்டான்னு சொன்னேன், ஆனால் இவர் கேட்கலை, தயவுசெய்து இதை வெளியே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த சிபிஐ காலில் அவங்க மனைவி விழுறாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்ய முடியாதுங்க, அவர் அரெஸ்ட் பண்ணி அந்த வேலையிலேருந்து அவரை தூக்கினாங்க, டெர்மினேட் பண்ணாங்க. மறுபடியும் அவரை ஒரு இடத்துல மறுபடியும் ஈரோடில் ஒரு இடத்துல மறுபடியும் போட்டாங்க. கொஞ்ச நாளில் அட்டாக் வந்து ஆள் செத்து போனாப்புல. சரிங்களா, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பிசாசும் ஆசீர்வாதத்தை தருவான், பிசாசு பணங்களை தருவான், பிசாசும் கொள்ளையாக தருவான். ஆனால் அதில் என்ன இருக்குங்க, நிம்மதி இருக்காது, வேதனை தான் மிஞ்சும். இன்றைக்கி அந்த குழந்தை, அவங்க மனைவி, வீடோ, இன்றைக்கி கோடிகள் என்னதுங்க பிரயோஜனம் இல்லை, லட்சங்கள் பிரயோஜனம் இல்லை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் கொடுக்கறதுக்கு நமக்கு வேதனை இருக்காது. ஆனால் பிசாசு கொடுக்கறது நமக்கு என்ன செய்யுங்க, நல்லா தான் இருக்கும். வாங்கி காம்ப்ளெக்ஸ் கட்டுவோம், பெரிய ஆளாவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் என்ன ஆயிருங்க, ஜீவன் இருக்காது, அது வேதனையாய் மாறிவிடும். சரிங்களா, அப்போது அவர் அந்த வேதனையிலேயே ஆள் என்ன செஞ்சிட்டாருங்க, அட்டாக் வந்து சின்ன வயசு தான் இறந்துட்டார். அப்போது என்ன அப்படின்னா, நமக்கு நம்மை அறிந்த கர்த்தர், குறித்த கர்த்தர், அதனால் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேதனைகள் இருக்காது. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். விரலிலே சொல்லுங்களேன். அப்போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதனாலே பிசாசு தருகிற ஆசீர்வாதங்களுக்கு ஷார்ட்கட்டுக்கு குறுக்கு வழிக்கு என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, நாம் போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அதில் வேதனை வந்துடும், அது நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். சரி, இந்த வசனத்தை தேவன் நமக்கு தந்தார். இதிலிருந்து என்ன தியானிக்க போகிறோம், தேவன் நம்மை எதற்கு ஆசீர்வதிக்கணும். விரலிலே சொல்லுங்களேன். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். அப்போ ஆசீர்வாதமாக இருப்பா. அப்போ நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்மளை எதற்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதை தான் தியானிக்க போகிறோம். ஏன் உங்களையும் என்னையும் ஆபிரகாமை போல ஆண்டவர் என்ன செய்யணுங்க, ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வருகிற நாட்களிலே தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, நம்மோடு இடைபடுவாராக. அதனாலே தேவன் நம்மை எதற்கு ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை பெரிய ஜாதி ஆக்கினார், ஆபிரகாமின் பேரை பெருமைப்படுத்தினார், ஆபிரகாமை ஆசீர்வாதமாய் வைத்தார். எதற்கு அப்படின்னா, எதற்கு என்பதை நம் வசனங்கள் மூலம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஆமென். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நிச்சயம் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆபிரகாமை ஆசீர்வதித்து உயர்த்தினவர் நம்மையும் உயர்த்துவார்.